சினம் கொண்ட சிங்கம் எதை கண்டு அஞ்சும் அப்படின்வாங்க. இன்னைக்கு இந்திய ராணுவம் சினம் கொண்ட சிங்கம் மாதிரி தான். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is equal and opposite reaction. இது எந்த மாதிரி தாக்குதலாக இருக்க போகுதுன்றது அது எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் அப்படின்வாங்க. பாகிஸ்தானோட நாட்டோட அணுகுண்டு கொள்கை, சப்போஸ் இந்தியா பாகிஸ்தான் உள் நுழைந்தால், தாக்குதல் நடத்தினால், அவர்கள் முதலில் கையாள்வது நியூக்ளியர் அணுகுண்டு. அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 கண்ணு போனால் கூட எதிரிக்கு 1 கண்ணாவது போகணுன்றது தான். இந்தியா அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் மீது முழுமையான அணு ஆயுத தாக்குதலை, இந்தியாவோட தொழில் ஸ்தாபனங்கள், மக்கள் வாசிக்கும் இடங்கள், தண்ணீர் தேக்கி வைத்திருக்கும் இடங்கள், ஹாஸ்பிட்டல்கள், இதெல்லாம் நம்ம அடுத்த ஸ்ட்ரைக் நம்ம பண்ணும்போது பாகிஸ்தான் உலக மேப்பில் இருந்து காணாமல் போகிறது. 2019க்கும் இன்றைக்கும் மிகப்பெரிய அளவில் இராணுவ வளர்ச்சியை இந்தியா கண்டுள்ளது. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற போர் கருவிகளின் தன்மை கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இன்னைக்கு ரஃபேல் ஜெட் இஸ் அ கேம் சேஞ்சர். கராச்சி தான் நம்மளோட மெயின் டார்கெட்டாக. இந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்குற எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை, சைனா உள்ளே நுழைந்தால், சைனா நுழைஞ்சா அமெரிக்கா நுழையும். எந்த ராணுவ தளபதி பாகிஸ்தான்ல இருக்கும்? They don't deserve to be army generals. பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளுக்கு துணிவு இருக்கா, ஈரம் இருக்கா? பெண்களை, குழந்தைகளை கொல்லும் ஒரு ராணுவம் வளர்ந்து வர கண்ட்ரியா இருக்கும். பாகிஸ்தான் ஒரு 50 பேரை கொல்லுவான். வளர்ந்து வர கண்ட்ரி நம்ம சமையல். நான் ரஷ்யா யுக்ரைன் போர் மாதிரியோ, இஸ்ரேல் பாலஸ்டைன் ஹமாஸ் போர் மாதிரியோ நான் இதை பார்க்கல. இது மேக்ஸிமம் போனால் ஒரு 72 மணி நேரம் ஆப்ரேஷனாக பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம் சார். ஜெயின் வணக்கம். ஜெயின் சார். ஓகே, இப்போது நம்ம நாட்டில் ரொம்ப பிரபலமாக பேச போகிற விஷயம் என்னென்னா இந்த வார் சம்மந்தமான விஷயம்தான். ஸோ இண்டஸ் வாட்டர் அந்த ட்ரீட்டியை நிப்பாட்டினதுக்கு அப்புறமே அங்கேருந்து வர தகவல் என்ன வருது அப்படின்னா, இட் இஸ் ஆக்ட் ஆஃப் வார் அப்படிங்கிற விஷயம் தான் பேசப்படுது. ஸோ இது வாரை நோக்கி தான் போகுது அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இது வார நோக்கி போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இல்லை, என்ன காரணம்? ஏன்னா அவங்களோட இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நம்ம நிறுத்தினது கிட்டத்தட்ட ஒரு அணுகுண்டு போட்டால் என்ன ஒரு தாக்கம் ஒரு நாட்டுக்குள்ளே ஏற்படுமோ அந்த தாக்கத்தை ஒரு அணுகுண்டு போடாமலேயே நம்ம ஏற்படுத்தியுள்ளோம். அவ்வளோ பெரிய தாக்கம் ஏற்பட்டதுனால் பாகிஸ்தான் ஆர்மி ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ட் பண்ணோம். பாகிஸ்தான் ஜீவாதாரம், அவங்களோட வாழ்வாதாரத்தையே நம்ம அந்த குறவழியே கிட்டத்தட்ட பிடிச்சிட்டோம். ஜெகுலார் வெயின் அப்படின்வாங்க. அதாவது காஷ்மீர்ன்றது ஜெகுலார் வெயின்ன்றதுக்கு காரணம் என்னடான்னா, அங்கே பாயும் நதிகள் பாகிஸ்தானில் பாஞ்சாதான் அவங்களோட வாழ்வும் அவங்களோட வளமும் எல்லாமே அந்த நதிகளை நம்பி தான் இருக்குது. அதையே நம்ம நிறுத்திட்டோம்னா நம்மளோட மெயின் நரம்பை கட் பண்ண மாதிரி. இங்கேயோ நரம்பை கட் பண்ண என்ன ஆகும்? ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்களா? யார் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் இல்லை, நான் நிறையா நம்ம நியூஸ் சேனல், செய்தி சேனல்களே சரி, நியூஸ் இந்தியா சார்பில் இருந்து ஃபஸ்ட்டு வார்ன்ற ஆப்ஷன் இந்தியா எடுக்குதுன்னா அது எந்த டைப் ஆஃப் வார்? இல்லை அது வெறும் வாராக கன்வெர்ட் பண்ண போகிறாங்களா? லார்ஜ் ஸ்கேல் வாரா? அதாவது இன்டர்நேஷ்னல் பார்டர் பகுதிகளிலும் எல்ஓசியிலும் பரவலாக அது பரவ போகுதா? இல்லை குறிப்பிட்டு திட்டமிட்டு ப்ரெசிஷன், அதாவது துல்லியமாக தாக்குதல் நடத்த போகிறாங்களா? இது இது வரைக்கும் நம்மளுக்கு கரெக்டான ஒரு கிளாரிட்டி இல்லை நம்மளுக்கு, கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. ஆனால் ஒரு விஷயத்தில் கிளாரிட்டி என்ன கிடச்சிருக்கு என்னடான்னா, பொருளாதார தடைகள் அப்படின்றத தண்ணியை நிறுத்துறது மூலமாகவும் மற்ற வாகாட்டாரி பார்டரை மூடுறது மூலமாகவும் தடைகள் அது கிளியராக சொல்லிட்டாங்க. பட் இராணுவ தாக்குதல் அப்படின்றது துல்லியமாக தாக்குறதோ இல்லை பரவலாக எல்லா இடங்களையும் தாக்குதல் நடத்துகிறதோ, இது எந்த மாதிரி தாக்குதலாக இருக்க போகுதுன்றது அது எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் அப்படின்வாங்க. எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ்ன்னா எப்படி, எப்போ, எங்கே
என்பது அரசாங்கம் தான் தீர்மானிக்கும். அது உங்களுக்கோ எனக்கோ அரசாங்கம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. இன்ஃபேக்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஜிஎம்ஓன்னு சொல்லுவாங்க. அந்த ரூமில் வந்து அவங்க எடுக்கிற பிளான்ஸ் ஒரு 10 பிளான் இருக்கும், கண்டிஞ்சன்சி பிளான். 10 பிளான்னா இங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்த இந்த இடத்த தாக்கலாம், இவங்களை வந்து டார்கெட் பண்ணலாம், இந்த ஏரியாவை நம்ம வந்து தகர்க்கலாம், இதுதான் நம்மளோட இலக்கு. இதெல்லாம் வந்து அவங்க வந்து பல்வேறு இலக்குகள் அவங்க வச்சுருப்பாங்க, பல்வேறு வழிமுறைகளும் அவங்க வச்சுருப்பாங்க. வான்வெளியா, கடலா, இல்லை நிலப்பரப்புலையா, எந்த மாதிரி தாக்குதல்னு சொல்லிட்டு நீங்களும் நானும் வந்து நிர்ணயிக்க முடியாது. இது இன்ஃபேக்ட் அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன் ரூம், டிஜிஎம்ஓட ரூமுக்கு அங்கே போகிறதுக்கு குறிப்பிட்ட சிலருக்கு மாத்திரம்தான் கிளியரன்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் பிரதமரே கூட அங்கே அவங்க அழைப்பின் பேரில் அங்கே அவர் போவார். அவருக்கு வந்து பல்வேறு திட்டங்களை வந்து அவங்க காட்டுவாங்க, போர் திட்டங்களை, போர் தந்திரங்களை, இது மாதிரி தாக்குதல் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இதில் அவர் வந்து ஓகே இதை செயல்படுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிக்யூட்டிவாக அவர் சொல்ல முடியுமே தவிர்த்து அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் வந்து யாருக்கும் தெரிய வேண்டிய தேவை இல்லை, தெரிஞ்சிக்கவும் கூடாது. சிலர் வந்து முன்னாள் இந்நாள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இங்கே நடக்கும் அங்கே நடக்கும், இப்படி பண்ணுவாங்க, அதை அடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் யாரும் சொல்லவும் முடியாது, யாருக்கும் தெரியாது. வேணுமானா ஒன்று நம்ம சொல்ல முடியும், எஸ்கலேஷன் லேடர் எல்லா பாதுகாப்பு துறை சம்மந்தப்பட்டு படித்த எல்லாருக்கும், டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் படித்த எல்லாருக்குமே ஒரு எஸ்கலேஷன் லேடர்ன்றதை வந்து கம்பல்சரியாக படிப்பாங்க. இந்த எஸ்கலேஷன் லேடர்ன்றது ஒரு போர்ன்றது வந்து மூழும்போது அது எப்படி ஒவ்வொரு கட்டமாக, அது எந்த கட்டமாக அது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்லும் என்பது வந்து அதை நாங்கள் புரிஞ்சுப்போம். அந்த கண்ணோட்டத்திலிருந்து தனி ஒருவன் கண்ணோட்டமாக நாங்கள் கொடுக்க முடியுமே தவிர்த்து இதுதான் அரசாங்கம் செய்யும்னு சொல்ல முடியாது. அது வந்து எதிர்பாராத விதமாக அரசாங்கம் அங்கே பண்ணிட்டு சொன்னோடனே நான் சொன்னது அரசாங்கம் கேட்டாங்கன்னு நான் சொன்னேன்னா என்னோட ஒரு ஆம்பாவம் பிடித்தவனோ இல்லை அதிமேதாவியோ யாரும் இருக்க முடியாது. அது மாதிரியான பேச்சுக்கள் பேசுவது தவறு. ஸோ இதை அரசாங்கத்துக்கே விட்டுவிட வேண்டும். ஆனால் அடுத்த கேள்வி நீங்கள் கேட்குறது, சப்போஸ் என்ன மாதிரி தாக்குதல்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வியூகங்களை கேட்டால், இதெல்லாம் வியூகமாக இருக்கலாம் அப்படின்னு நான் இருக்கலாம். ஓகே, இல்லை அதுதான் அடுத்த கேள்வியை முன்வைக்க வந்தேன். இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொல்லியிருந்தீங்க எஸ்கலேஷன் லேடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி. ஸோ போர் வியூகங்கள் அடுத்தடுத்து எப்படி இருக்கும், அது எப்படிலாம் போர் வந்து நகர்ந்து போகும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? அதாவது போர் வியூகம் என்பது ஒவ்வொரு அரசாங்கமும் எதிரி நாடுகளால் சூழ்ந்துள்ள போது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வியூகங்களே அவங்க அதுக்கன்ட்டு பிளான் பண்ணுவாங்க. சைனாவுக்கு போடுற வியூகம் பாகிஸ்தானுக்கு செட் ஆகாது, பாகிஸ்தானுக்கு போடுற வியூகம் சைனாவுக்கு அப்ளை ஆகாது. அது வந்து அங்கே இருக்கும் நிலப்பரப்பு, அங்கே இருக்கும் தட்பவெப்பநிலை, மற்ற விஷயங்களை சார்ந்து அந்த வியூகங்கள் வகுக்கப்படும். இப்போது பாகிஸ்தான் கூட இருக்கிற போர் வியூகம் 2008 வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு டாக்ட்ரினல் கண்டிஷன், அதாவது ஒரு கோட்பாடோட ஒரு கண்டிஷன் வச்சுருந்தாங்க. கோல்ட் ஸ்டார்ட் வார் டாக்ட்ரின் அப்படின்வாங்க அது பேர். பாகிஸ்தான் ஒரு தாக்குதல் மேற்கொண்டால் 36 மணி நேரத்திலிருந்து 72 மணி நேரத்துக்குள் பாகிஸ்தானின் மையப்பகுதியில் உள்ளே நுழைந்து, நம்மளோட அட்டாக் ஃபார்மேஷன்ஸ், விமானம் படை, இராணுவப்படை எல்லாம் சேர்ந்து உள்ளே நுழைந்து ஒரு பெரும் பகுதியான பாகிஸ்தானை கைப்பற்றுவது. திரும்பி அதை கைப்பற்ற பிற்பாடு உலக நாடுகள் வரும்போது நாம் வந்து 2 நாடுகளும் சேர்ந்து அமைதி பேச்சுவார்த்தையின் மூலம் இந்தியாவுக்கு சாதகமாக பிரச்சனையை தீர்த்து கொள்வது. அப்போது பிஓகேவும் அதில் பேச்சுவார்த்தையில் அடக்கம். ஆனால் இந்த ஒரு வியூகத்தில் இருக்கும் ஒரே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னன்னா, பாகிஸ்தானோட நாட்டோட அணுகுண்டு கொள்கை அதை எடுத்து பார்த்தோம், நியூக்ளியர் பாலிசியை பார்த்தோம்னா, சப்போஸ் இந்தியா பாகிஸ்தான் உள் நுழைந்தால், தாக்குதல் நடத்தினால், அவர்கள் முதலில் கையாள்வது நியூக்ளியர் அணுகுண்டு, டாக்டிக்கல் நியூக்ளியர் வார்ஹெட்டை வந்து அவர்கள் மண்ணின் மீதே கூட போட்டுக்கொள்வதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். ஏனென்றால் இந்திய இராணுவம் வந்து அங்கே ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, அந்த இடத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடாது என்றால் அவர்கள் மண்ணிலேயே அவர்கள் அது போடுவார்கள். 5 கிலோடன் பாம் அப்படின்வாங்க, டாக்டிக்கல் நியூக்ளியர் வார்ஹெட். அந்த பாம்ஸ் அவங்க போட்டாங்கடான்னா அப்போ உயிர் சேதங்கள் நடைபெறும். அது பாகிஸ்தானுக்கும் நடக்கும், இந்திய இராணுவத்துக்கும் அது பெரிய, அப்படி பண்ணால் அது பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்படாதா? ஏற்படும். அதை தான் பாகிஸ்தானும் விரும்புது.
அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 கண்ணு போனால் கூட எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணுன்றது தான் பாகிஸ்தானோட நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜி. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் இந்தியா வந்து செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டிக்கு போகும். செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டின்றது வந்து சப்போஸ் பாகிஸ்தான் அணுகுண்டை உபயோகித்தால் அது டாக்டிக்கல் நியூக்ளியர் வாரடாக இருந்தால் கூட இந்தியா அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் மீது முழுமையான அணு ஆயுத தாக்குதலை நிறைவேற்றும். ஓகே, நீங்கள் இப்போ பேசும்போது குறிப்பிட்டிருந்தீங்க அந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனுக்கும் நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் என்ன? 5 kT கீழே இருந்ததுன்னா டாக்டிக்கல், 5 kT மேலே போச்சுன்னா நார்மல் நியூக்ளியர் வாரட் அது. ஸோ அந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வாரட்டோட பரப்பு, அதோட விஸ்தீர்ணம், அதுக்கு அதோட தாக்கம் வந்து லிமிட்டட், ரேடியஸ் லிமிட்டட், அதாவது சுற்றளவு லிமிட்டட். அதுக்கு மேலே போச்சுன்னா பெரிய ரேடியஸ் 200-300 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் அதோட தாக்கம் இருக்கும். இது கம்மியான அந்த ஏரியா தாக்கம் இருக்கும். அதுலேயும் வந்து பாகிஸ்தான் வந்து கவுண்டர் வேல்யூ அட்டாக் பண்ணுமா, கவுண்டர் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணுமா? கவுண்டர் வேல்யூன்னா இந்தியாவோட தொழில் ஸ்தாபனங்கள், மக்கள் வாசிக்கும் இடங்கள், தண்ணீர் தேக்கி வைத்திருக்கும் இடங்கள், ஹாஸ்பிட்டல்கள், இதெல்லாம் வந்து நார்மலாக பள்ளிக்கூடங்கள், இதெல்லாம் வந்து கவுண்டர் வேல்யூ. கவுண்டர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசாங்க இயந்திரம் கூட கவுண்டர் வேல்யூ தான். அரசாங்க கலெக்டர் ஆஃபீஸு, போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் கவுண்டர் ஃபோர்ஸ்னா. கவுண்டர் ஃபோர்ஸ்னா இராணுவ கிடங்குகள், இராணுவ முகாம்கள், இராணுவத்தோட கேம்புங்க, அவங்களோட யூனிட்ஸ், கண்டோன்மெண்ட்ஸ் அப்படின்வாங்க. இதன் மீது தாக்குதல் நடத்தினால் அது கவுண்டர் ஃபோர்ஸ் அப்படின்வாங்க. இராணுவ தளங்கள் மீது இராணுவ தளவானங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அது கவுண்டர் ஃபோர்ஸ். அதாவது எதிரி நாட்டோட இராணுவ பலத்தை அளிக்கும் விதமாக நடத்தும் அணுகுண்டு தாக்குதல் கவுண்டர் ஃபோர்ஸ். மக்கள் மீது நடத்தும் தாக்குதல் அச்சுறுத்தலுக்காக, மக்கள் போகும்போது அப்போ ப்ரெஷர் விடும் கவர்மெண்ட் மேலே, அது நடத்தினா அது கவுண்டர் வேல்யூ. ஸோ பாகிஸ்தான் எதை அடாப்ட் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படி எது பண்ணாலும் இந்தியாவோட அடுத்த கட்ட நடவடிக்கை செகண்ட் ஸ்ட்ரைக். செகண்ட் ஸ்ட்ரைக்ன்றது பாகிஸ்தான் முதல்ல பண்ணது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக், நம்ம மேலே பண்ணது முதல் அடி, அதுக்கு பதிலடின்றது செகண்ட் ஸ்ட்ரைக். நம்ம அடுத்த ஸ்ட்ரைக் நம்ம பண்ணும்போது பாகிஸ்தான் உலக மேப்பில் இருந்து காணாமல் போகிவிடும். புல் பூண்டு கூட முளைக்காது அடுத்த 700 வருடங்களுக்கு. இல்லை அப்படி வெறுமனே வந்து இன்னொரு நாட்டையும் குறைத்து மதிப்பிட முடியுமா? ஏன்னா அவங்களும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்மியாக இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஸோ அப்படி எடுத்தோன்னே எப்படி ஸ்ட்ராங்கான ஆர்மி? அடுத்து அவங்களும் 12th பிளேஸில் இருக்காங்க ஒரு ஆர்மியில். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், பாகிஸ்தானி ஆர்மி கிட்ட இருக்கக்கூடிய மொத்த விமானங்கள் 452 போர் விமானங்கள், அதாவது ஃபைட்டர்ஸ், அந்த கேப்பபிலிட்டியில் ஃபைட்டர் ஜெட்ஸ் அண்ட் மல்டி பர்பஸ் ரோலில் இருக்கிற விமானங்கள், ஃபைட்டர்ஸு ப்ளஸ் ஏர் சுப்பீரியாரிட்டி ஃபைட்டர், பாம்பர், இதெல்லாம் சேர்த்தா 452. கேரியர்ஸ் நான் சேர்க்கல, ரீஃபியூலிங் இதை சேர்க்கல, மற்ற இதெல்லாம் சேர்க்கல, ரெக்கானசன்ஸை சேர்க்கல. நான் சேர்த்தது வந்து இந்த ஃபைட்டர் ஜெட்ஸு, ஏர் சுப்பீரியாரிட்டி ஃபைட்டர்ஸு, பாம்பர்ஸ் 450. இந்தியாவுக்கு இருக்கிறது 750 சொச்சம், 780 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். நம்ம கிட்டே இருக்கிறது. நம்ம இராணுவ பலம் 12 லட்சம் பேர், அவங்க இராணுவ பலம் 6 லட்சம் பேர். ரிசர்வ் ஃபோர்ஸை தவிர்த்து 12 லட்சம் பேர். 12 லட்சம் பேர். அவங்க ரிசர்வ் ஃபோர்ஸை தவிர்த்து 6 லட்சம் பேர். நம்ம வைத்திருக்கும் பீரங்கிகளின் பலம் 3700. அபோவ் 4000 கேள்விப்பட்டேன். இல்லை சார், இல்லை 3000 சொன்னீங்க, அபோவ் 4000. கவர்மெண்டோட அஃபிஷியல் ரெக்கார்டில் 3752. அவங்ககிட்ட இருக்க 2500. கிட்டத்தட்ட 1200 நம்மளுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் டேங்க்ஸில். ஓகே சார், இப்போ இந்த இடத்துல என்ன கேள்வி வரும்னா, எல்லாருக்கிட்டையுமே வந்து இந்த கவர்மெண்ட் ரெக்கார்டு எல்லாருமே சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரியான அந்த ஒரு இராணுவ தளம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கவர்மெண்ட் வெளிவிடுமா அப்படிங்கிற கேள்விலாம் வரும்ல. எல்லாருமே வந்து போகிற போக்கில் இத்தனை நம்பர்ஸ்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான தீஸ் ஆர் ஆல் அஃபிஷியல் நம்பர்ஸ்ன்றது வந்து சிப்ரி, அதாவது இதுக்கண்டு இருக்கிற இன்ஸ்டியூட் வந்து ஒவ்வொரு நாடுகிட்ட இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பில் கொடுக்குற டேட்டாவே தவிர்த்து எக்ஸாக்டான டேட்டாவை வந்து எந்த நாடும் யாருக்கும் வெளியே விடாது. ரெண்டாவது, அந்தந்த நாடு வந்து அவங்கவுங்களோட இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸில் கண்டினியூஸாக அவங்க வந்து வெப்பனை அந்த பீரங்கிகளை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போது நம்ம ஜொரோவரன்ட்டு லைட் வெயிட் டேங்க்ஸை பண்ணிகிட்ருக்கோம். ப்ரோட்டோடைப் வந்து ப்ரொடக்ஷனுக்கு போயிடுச்சு. இப்போ எத்தனை டேங்க் பண்ணியிருக்கோன்ட்டு யாருக்கும் தெரியாது. ரெண்டாவது, நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து SSBN கிளாஸ் நியூக்ளியர் சப்மரைன்ஸ் இருக்குது. SSN அப்படின்னா ஷிப் சப்மர்சபிள் நியூக்ளியர், அதாவது அதில் இருக்கக்கூடிய இன்ஜின்ன்றது நியூக்ளியர் இன்ஜின், டீசல் இன்ஜின் இல்லை, டீசல் எலக்ட்ரானிக் இன்ஜின் இல்லை. அது நிறைய நாள் வந்து நீர்மூழ்கி கப்பலானது தண்ணி கீழே இருக்கும்.
அதை கண்டுபிடிக்கிறதும் கடினம். அதே மாதிரி SSBN கிளாஸும் இருக்குது, ஷிப் சப்மர்சிபிள் பெலாஸ்டிக் அண்ட் நியூக்ளியர். பெலாஸ்டிக் அப்படின்றது வந்து அது ஏவுகணையை தாங்கி செல்லக்கூடிய சக்தி உள்ளது. அந்த ஏவுகணைன்றது K4 நினைக்கிறேன் அந்த ஏவுகணை பேர். K ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கலாம். காலம் சென்ற இந்திய ஜனாதிபதி பாரத ரத்னா ஸ்ரீ அப்துல் கலாம் பேரில் அந்த ஏவுகணை இருக்கிறது. அது வந்து பாகிஸ்தானை தாக்கக்கூடும். நம்மளோட இன்டர்மீடியட் ரேஞ்ச் மிசைல்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ்னால் நம்மளோட பிரம்மோஸ் மிசைல்ஸ், இதெல்லாமே வந்து பாகிஸ்தானோட பெரும்பாலுமான பகுதிகளை தாக்கக்கூடிய பலம் கொண்டது. இதை தவிர்த்து நான் கம்பேரிசன் ஆப்பிள்ஸ் டு ஆப்பிள்ஸே கம்பேர் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. ஏன்னா இது இராணுவ பலம் சம்மந்தப்பட்ட கேள்வியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். 2019 பாலாகோட் ஸ்ட்ரைக் நடக்கும்போது நம்மக்கிட்ட இல்லாதது இன்றைக்கி இருக்கிறது. அன்று இல்லாதது ரஃபேல், இன்று இருப்பது நம்மக்கிட்ட ரஃபேல். அன்று இல்லாதது LCA தேஜஸ், இன்று இருப்பது நம்மக்கிட்ட LCA தேஜஸ். அன்று இல்லாதது S-400 ஆன்டி பெலாஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். எதிரி மிசைல்களை நடுவிலேயே இன்டர்செப்ட் பண்ணி அந்த மிசைல்களை தகர்க்கக்கூடிய சக்தி உள்ள மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மக்கிட்ட இல்லை. இன்றைக்கி S-400 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. ரஃபேல் இன்டிகிரேட் ஆகியிருக்க ரஃபேலில் இருக்கக்கூடிய மிசைல் 2-3 மிசைல்ஸ் அதில் இருக்குது. ஸ்கேல்ப்னு ஒரு மிசைல் இருக்குது ரஃபேலில். ஸ்கேல்ப்னு ஒரு மெட்டியார்னு ஒரு மிசைல் இருக்குது. மெட்டியார்ன்றது 150 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய, ஸ்கேல்ப் பண்ணுறது கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தள்ளி போய் தாக்குதல் செய்யக்கூடியது. அதுக்கப்புறம் சுகாயில் வந்து புது மிசைல்ஸை நம்ம இன்டிகிரேட் பண்ணியிருக்கோம். LCA தேஜஸில் வந்து நம்ம புது மிசைல்ஸை இன்டிகிரேட் பண்ணியிருக்கோம். நம்மளோட இண்டிஜீனியஸ் புதுசாக நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து 2019க்கும் இன்றைக்கும் மிகப்பெரிய அளவில் இராணுவ வளர்ச்சியை இந்தியா கண்டுள்ளது. அன்று நம்மளோட மொத்த இராணுவ பட்ஜெட் $42 பில்லியன். இன்று நம்ம மொத்த பட்ஜெட் $74 பில்லியன். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற போர் கருவிகளின் தன்மை கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இன்றைக்கி ரஃபேல் ஜெட் இஸ் அ கேம் சேஞ்சர். பாகிஸ்தானுக்கு அதுக்கு இணையான ஒரு ஜெட் இல்லை. அன்றைக்கி மிரேஜை யூஸ் பண்ணோம் பாகிஸ்தான் அடிக்கிறதுக்கு, மிரேஜ் 2000. இன்றைக்கி ரஃபேலை யூஸ் பண்ணுவோம். பியாண்ட் விஷுவல் ரேஞ்சிலேருந்து அது தாக்கக்கூடும். நம்ம பாகிஸ்தானோட ஒரு பாயிண்டில் போயிட்டு அடிக்க ஆரம்பித்தாலே டீப் இன்சைட் பாகிஸ்தானில் பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கும் தீவிரவாத கேம்புகளை நம்மளால் தகர்க்க முடியும். அன்று வந்து நம்மக்கிட்ட இருந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு ஏர்க்ராஃப்ட் கேரியர் வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர், அதாவது குரோஷ்கோவை வாங்கி அதை ரெடி பண்ணி விக்ரமாதித்யா மாத்திரம்தான். ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் வந்து கடலில் போகுதுன்னா அது ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர், இட்ஸ் கால்ட் அன் ஏர்மெடா. அதை சுற்றி இத்தனை டெஸ்ட்ராயர், இத்தனை ஃப்ரிகேட்டு, இத்தனை மிசைல் போட்ஸு, அது இல்லாமல் ஒரு ஆயில் டேங்கர், இதெல்லாம் கூட போகும். அது ஒரு சின்ன ஒரு கப்பல் படைன்றதே ஒரு 10-12 கப்பல் ஒன்றா போகிற மாதிரி. அதில் ஒரு 25 விமானங்கள் இருக்கும். அது லாகோரை வந்து டார்கெட் பண்ணணுன்னு சில பேர் வந்து கருத்து சொல்லுவாங்க. ஆக்சுவலாக டார்கெட் பண்ணக்கூடியது வந்து நம்ம மேக்ஸிமம் ரீச் வந்து நம்ம பாகிஸ்தான் எல்லை பக்கம் போனப்புறம் கராச்சி தான் நம்மளோட மெயின் டார்கெட்டாக இருக்கும். ஏன், என்ன காரணம்? கராச்சி வந்து அவங்களோட மெயின் போர்ட். அந்த போர்ட்டில் தான் அதிகமான எண்ணெயை வந்து அவங்க தேக்கி வச்சுருக்காங்க. அவங்களோட எண்ணெய் கிடங்குகள் வந்து அங்கே இருக்குது. எண்ணெய் கிடங்குகள் அடிபட்டு போச்சுன்னா திரும்பி பாகிஸ்தானால் போர் புரியும் தன்மை அவங்களுக்கு குறைந்துடும். ஸோ இதை வந்து நம்ம டார்கெட் பண்ணுவோம். ரெண்டாவது நேவல் பிளாக்கேட் எடுத்துகிட்டு வருவோம். நேவல் பிளாக்கேட்னா இந்த சைடு கதார்லேருந்து அந்த மொத்த பாகிஸ்தானோட கோஸ்ட் லைன், மரக்கன் கோஸ்ட்லேருந்து, மரக்கன்றது வந்து இப்போ பலூச்சிஸ்தான் கோஸ்ட்லேருந்து, மரக்கன் கோஸ்ட்லேருந்து சிந்து கோஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட கப்பல் படையானது அதை மொத்தமே முற்றுகையிடலாம். மற்ற எந்த கப்பலும் அவங்களுக்கு உள்ளே வராத மாதிரி. அவங்க கப்பல் படையோட ஸ்ட்ரென்த்து 30,000, நம்மளோட ஸ்ட்ரென்த்து வந்து கிட்டத்தட்ட 70,000. அவங்களோட ஏர்ஃபோர்ஸோட ஸ்ட்ரென்த்து 70,000, நம்மளோட ஸ்ட்ரென்த்து கிட்டத்தட்ட 1,47,000. எல்லாமே 2 மடங்கு. ஸோ தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு. தாக்கு பிடிக்க முடியாது. இது இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய சக்தி அட்லீஸ்ட் 2-3 மாதங்களுக்கு நம்மளுக்கு எண்ணெய் வளம் இருக்கிறது. இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணுச்சுன்னு கேட்குற எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை, எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, நம் இருப்பு, எண்ணெய் இருப்பு, அதாவது எரிபொருளை வந்து சேமித்து வச்சுருக்கிறது அண்டர் கிரவுண்ட்ஸில் சேமித்து வச்சுருக்கோம், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். மகாராஷ்டிராவில், மத்திய பிரதேஷில் பல இடங்களில் வந்து நம்ம வந்து அண்டர் கிரவுண்ட்ஸ் கட்டியிருக்கோம். அதில் வந்து எண்ணெய்களை சேமிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து பல மில்லியன் பேரல்கள் வந்து எண்ணெயை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது 30 to 45 நாட்கள் வரைக்கும் ஈஸியாக நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்யும். இராணுவ தேவைகள் இல்லை, நாட்டோட தேவை.
ஓகே, ப்ளஸ் நம்மளுக்கு வந்து சுத்திகரிப்பு ஆலைகள் அதிகம், எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள். பாகிஸ்தானுக்கு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் அவ்வளோ ஆலைகளே இல்லை, அவங்களால முடியாது. ரெண்டாவது, பாகிஸ்தானுக்கு வந்து இப்போ தண்ணி நிறுத்தினாங்க, அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற முக்கியமான ரெண்டு ப்ராஜெக்ட் ஹைடல் பவர் ப்ராஜெக்ட். அதாவது ஐடல் பவர் ப்ராஜெக்ட்னா தண்ணீரால் உற்பத்தியாகும் மின்சாரம் ரெண்டு தான். ஒன்று வந்து மாங்லா, இன்னொன்று வந்து தர்பேலா. இது ரெண்டுத்தை விட்டால் அவங்க வந்து டேம்ஸை பெருசாக கட்டல. ஸோ தண்ணி வந்து பாயம். அதை வந்து கெனால் சிஸ்டம், இப்போது நம்ம செம்பரம்பாக்கம் இங்கெல்லாம் போய் பார்த்திங்கன்னா கெனால் இருக்கும், கால்வாய். அந்த கால்வாயில் வர தண்ணிகளை ஒவ்வொரு டைரக்ஷனில் திருப்பி விட்டு விளைநிலங்களுக்கு அதை உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இது வந்து அவங்க ஏன் இந்த மாதிரி வச்சாங்கடான்னா, சப்போஸ் இந்திய இராணுவம் உள்ள நுழைஞ்சா கூட இந்த கால்வாய்களே வந்து அரண்களாக மாறும். இந்திய இராணுவம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாதபடி இது அரண்களாக செயல்படும்ன்றது பாகிஸ்தான் ஆர்மியோட கண்ணோட்டமாக இருந்தது. ஆனால் இப்போ பாகிஸ்தான் ஆர்மிக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னடான்னா, நான் ஒரு போர் வியூகத்தை நான் உங்களுக்கு ஹோலிஸ்டிக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த காலத்தில் அவங்க என்ன நினச்சாங்க, இந்திய இராணுவம் பாகிஸ்தானுக்குள்ளேருந்து அட்டாக் பண்ணும்போது அவங்க இராணுவம் பின்வாங்குவதற்கு, இந்திய இராணுவம் உள்ளே வந்துருச்சுன்னா அவங்க எங்கேயாவது பின்வாங்கணும் இல்லை, பின்வாங்கி திரும்பி தானே பதில் தாக்குதல் பண்ண முடியும். பின்வாங்கிறதுக்கு ஆப்கானிஸ்தான் வந்து அவங்களுக்கு ஒரு சேட்டலைட் ஸ்டேட்டாவோ இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு அடிபணிந்த ஒரு நாடாகவோ அவங்க வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நினைப்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கி அங்கே இருக்கிற தாலிபானே பாகிஸ்தானை போட்டு உதவதன்னு வாசிட்டு இருக்கான். அவங்க ஆதரவுக்கார நீட்ட மாட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பலூச்சிஸ்தானில் டே டு டே வந்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பலூச்சிஸ்தான் பக்கமும் பாகிஸ்தான் ஆர்மியால் உள்வாங்க முடியாது. ஏன்னா இருக்கிறதே பெரிய ஸ்டேட் வந்து ப்ராவின்ஸ் வந்து பலூச்சிஸ்தான், அது அவங்களுக்கு எதிராக திரும்பி இருக்குது. கைவர் பக்துன்வாவும் கிட்டத்தட்ட பிரச்சனைக்குரிய பகுதி, இதுவும் பிரச்சனை. ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஆப்ரேஷனல் ஏரியான்றது வந்து சிந்தும் வெஸ்ட் பஞ்சாபும் மாத்திரம்தான். சிந்தும் வெஸ்ட் பஞ்சாபில் போகக்கூடிய முக்கியமான நதிகளை வந்து நம்ம திருப்பிட்டோம், நிப்பாட்டிட்டோம். ஸோ இப்போ இருக்கிற கெனால் எல்லாமே ட்ரை ஆகும், தண்ணி இருக்காது. அவங்க எதை அரண் நினச்சாங்களோ அந்த அரணே வந்து தகர்த்துட்டோம் நம்ம. ஒன்று, பொருளாதாரமாகவும் அதை தகர்த்துருக்கோம், இராணுவ ரீதியாகவும் அது நம்மளுக்கு அட்வான்டேஜாக இருக்குது. ரெண்டாவது, நம்ம இப்போது விமானப்படை தாக்குதல்கள் நம்ம ரெண்டாவது செகண்ட் ஸ்ட்ரைக் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, செகண்ட் ஸ்ட்ரைக் நம்ம நடத்தணுன்னா நம்ம குண்டுகள் மூலமாகவோ ஏவுகணைகள் மூலமாகவோ சப்மரைன் மூலமாகவோ நம்ம ரெண்டாவது ஸ்ட்ரைக்காக பண்ணுவோம். அவங்க நம்ம நாட்டு மேலே போட்டாங்கடான்னா நியூக்ளியர் குண்டு, அவங்க நாடு மேலே நம்ம குண்டு போடுவோம், பாகிஸ்தான் முடிஞ்சிடும். பட் இது வரைக்கும் இந்த விளிம்பு நிலை, அது வந்து உச்சக்கட்ட நிலை, அது வரைக்கும் போகுமா? அது போகாது. அதுக்கு பதிலாக நான் கணித்தபடி நான் கற்றுக்கொண்டதை, நான் புரிந்து கொண்டதை, நான் தெரிந்து கொண்டதை மொத்தம்தான் நான் பேசுகிறேன். இப்படி அரசாங்கம் பண்ணும், இதுதான் ஆர்மியோட பிளான்னு சொல்லிட்டு தயவு செய்து யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் புரிந்து கொண்டவரை இந்திய இராணுவம் இதில் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முடிவு எப்படி இருக்குண்டான்னா, இன்டர்நேஷ்னல் பார்டர் பஞ்சாப் முதல் காஷ்மீர் வரை இருக்கும் அந்த மொத்த எல்லை பகுதிகளில் எங்கெல்லாம் வந்து இன்ஃபில்ட்ரேஷன், அதாவது ஊடுருவல்கள் அதிகமாக இருக்குதோ, தீவிரவாத ஊடுருவல்கள் அதிகமாக இருக்குதோ, அந்தந்த பகுதிகளை குறிவைத்து துல்லியமாக தாக்குதல்கள் நடக்கும். அது ஷாலோ பெனிட்ரேஷன் அட்டாக்ஸாக தான் இருக்கும். 0 to 25 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே அந்த அட்டாக்ஸ் இருக்கும். அதுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து 155 mm ஆர்ட்லரி கன்ஸை யூஸ் பண்ணுவாங்க, போஃபர்ஸ் கன்ஸ் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஆர்ட்லரி யூஸ் பண்ணும்போது எனிமியோட லைன் அட்லீஸ்ட் ஒரு அது 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய சக்தி கொண்டது ஹொபிட்சர் கன்ஸ். ஸோ அதை தாண்டி எக்ஸ்ட்ரீமாக போக மாட்டாங்க அப்படின்றீங்க? இல்லை, என்னோட வியூகமாக சொல்கிறேன், நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், இது அரசாங்கத்தின் பாலிசியாக இருக்குமான்னா எனக்கு தெரியாது. நான் கற்றுக்கொண்டதை, நான் புரிந்து கொண்டதை மட்டும்தான் நான் சொல்கிறேன், இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கெல்லாம் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் நடக்குதோ, எங்கெல்லாம் வந்து ஊடுருவல்கள் நடக்குதோ, ஃபஸ்ட்டு பிஓகேயில் இருக்கக்கூடிய ஊடுருவல்கள் நடக்கிற பகுதிகள் எல்லாம், ஏன்னா 2019-20 ஆண்டில் ஆசிம் முனீர் டிஜி ஐஎஸ்ஐயாக இருக்கும்போது இந்தியா கூடயும் பாகிஸ்தானும் வந்து என்ன பண்ணாங்க, தற்காலிகமாக ஒருத்தர் வந்து தாக்கிக் கொள்வதை நிறுத்தி கொண்டார்கள். இந்த ஆர்ட்லரி கன்ஸை வச்சு தாக்கிக் கொள்வதை ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம், சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து வந்தாங்க. ஆனால் ஸ்மால் ஆர்ம்ஸ் ஃபயரிங் நடந்துட்டு இருந்தது, எல்எம்ஜியை வச்சு சுடுறது, மற்ற துப்பாக்கி சூடுகள் நடந்து கொண்டு தான் இருந்தது.
ஆனால் இன்ஃபில்ட்ரேஷன் நடந்து கொண்டு தான் இருந்தது. அதை கடைப்பிடிச்சது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது நான் தப்பாக தான் பார்க்குறேன். அது நம்ம கடைப்பிடிச்சிருக்க வேண்டிய தேவையில்லை. அது ஏன் நம்ம கடைப்பிடிச்சோம்னா, அன்றைய நிலைக்கு பாகிஸ்தான் வந்து பலூச்சிஸ்தானில் இருக்கிற பிரச்சனைக்கும் இந்த சைடு கைபர் பக்தூன்வால இருக்கிற பிரச்சனைக்கும் அவங்க இராணுவத்தை திசை திருப்புறதுக்கும் அவங்க இராணுவத்தை இங்கேருந்து வெளியே எடுக்கிறதுக்கும் இது அவங்களுக்கு சாதகமாக இருந்தது. இன்றைக்கி அந்த சாதகமான சூழ்நிலை நம்ம ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற தேவை இல்லை நமக்கு. ஸோ இப்போது துல்லியமான தாக்குதல்கள் நம்ம வந்து ஆர்ட்லரி கன்ஸை வச்சு நம்ம முதல்ல அடிப்போம். அடித்த உடனே ஃபஸ்ட் அஃபெக்ட் ஆக போகிறது என்னடான்னா, இந்த பதுங்கு குழிகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பங்கர்ஸ். பாகிஸ்தானி பங்கர்ஸ் மொத்தத்தையும், ஒரு பங்கர் வந்து கட்டணுன்னா அது ஒரு கண்டினியூஸ் செயினாக இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட நீளத்துக்கு பங்கர்ஸ் இருக்கும், சின்னதாக இருக்காது, குறிப்பிட்ட நீளத்துக்கு இருக்கும். அது ஒரு அண்டர் கிரவுண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கான்க்ரீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். அதை நம்ம தவிர்க்க ஆரம்பித்தோன்னா என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு உயிர் சேதம் ஏற்படும், அந்த பங்கர்ஸ் முழுமையாக அழிக்கப்படும், தீவிரவாதிகள் அங்கே வந்து பதுங்கியிருந்து திரும்பி இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் அறவே கட்டுப்படுத்தப்படும். கடைசி முக்கியமான பாயிண்ட்டு, பாகிஸ்தான் மறுபடியும் அந்த பங்கர்களை கட்ட வேண்டும் என்றால் பொருள் செலவு அதிகமாகும், பல மாதங்கள் பிடிக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷாலோ பெனிட்ரேஷன், நம்ம ப்ரெசிஷன் கைடட், நம்ம வந்து கமாண்டோஸ் அனுப்பி குறிப்பிட்ட தாக்குதல்கள் நம்ம எங்கே பண்ணணுமோ அங்கே மாத்திரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புண்டு. சரி, இதெல்லாம் நடக்கும்போது பாகிஸ்தான் வந்து அவங்க விமானப்படையோ இல்லை ஏதோ யூஸ் பண்ண அவங்க ட்ரை பண்ணாலோ, இல்லை அவங்க வந்து நம்ம மேலே இது பண்ணாலோ, நாம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக பிராமோஸ் மிசைல்களை பாகிஸ்தான் மீது ஏவறதுக்கான வாய்ப்புகள் உள்ளன. அதை ஏவி விடுவோம். பாகிஸ்தானில் போய் அந்த மிசைல்கள் வந்து குறிப்பிட்ட பகுதிகளை போய் தாக்கும். அப்போது பாகிஸ்தான் மீது நாம் ஒரு விலை, அவர்கள் செய்த காரியங்களுக்கான விலையை நிர்ணயிக்க முடியும். இன்க்ளூடிங் தீவிரவாதி முகாம்கள், தீவிரவாதிகளோட வீடுகள், இதெல்லாத்தோட டேட்டாவை வந்து நம்மக்கிட்ட இருக்கும், இல்லாமல் இருக்காது. அதை டார்கெட் பண்ண முடியும். இந்த தாக்குதலானது வெறும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் POK LOC மாத்திரம் இல்லாமல் இது IB கிட்ட கூட, இன்டர்நேஷ்னல் பார்டர் முழுவதுமாக கூட இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. அடுத்த கட்டமாக பாகிஸ்தான் வந்து போன வாட்டி பண்ண மாதிரி அவங்களோட F-16 வந்து அவங்க ஸ்கிராம்பிள் பண்ணி இந்தியா மீது தாக்குதலுக்கு உள்ளே நுழைய ஏற்பாடுகள் அவர்கள் செய்தால், அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நம்ம ரஃபேல்கள் அவங்களுக்கு கவுண்டர் கொடுக்க ஆரம்பிக்கும். போன வாட்டிக்கு இந்த வாட்டிக்கு நான் ஏன் அந்த வித்தியாசத்தை சொன்னேன்னு இப்போ புரியுதா? ஸோ அந்த வான்வழி தாக்குதல் 2 பேரும் வானில் அடிச்சுக்கிட்டு, ஸோ ரஃபேல் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களோட அட்வான்ஸ்டு, நம்மக்கிட்ட இருக்க கேபிலிட்டி அவங்களோட மற்றதோட அட்வான்ஸ்டு. இன்றைக்கி நம்மளோட இராணுவ பலம் அவங்களோட பல மடங்கு அதிகரித்துள்ளது. இதில் கால்குலேட் பண்ணது சில பேர் என்ன சொல்லுவாங்க, சைனா உள்ளே நுழைந்தால், சைனா நுழையாது. இல்லை, அவங்களோட ரியாக்ட் என்னவா இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இந்த சைடு ஒரு மேற்கில் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது சைனாவோட ரியாக்ட் என்னவா இருக்குன்னு கேள்வி இருக்கும்ல. சைனா இப்போதைக்கு அவங்க நின்று பொறுமையாக ஆட்டத்தை பார்ப்பாங்க, தவிர்த்து நுழைய மாட்டாங்க. சைனா நுழைஞ்சால் அமெரிக்கா நுழைவான், ரஷ்யா நியூட்ரலிட்டி மெயின்டைன் பண்ணுவான். இது சைனாவுக்கு தேவையற்ற சண்டையாக தான் அவங்க பார்ப்பாங்க. சைனா இப்போவே US வந்து பேக்கப் பண்ணுறதாலாம் தகவல் வருது இல்லை. USA இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே பேக்கப் பண்ணுறதா ஒரு தகவல். ஆமாம், பண்ணுறாங்க. இஸ்ரேல் சொல்லியே தான் பண்ணுவாங்க, இஸ்ரேல் சொல்லியே தான் பண்ணுறாங்க, அமெரிக்காவும் சொல்லியே தான் பண்ணுவாங்க. ரஷ்யா ஓப்பனாகவே டிக்ளேராகவே சொல்லிட்டானே, ரஷ்யன் கவர்மெண்ட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கு பாகிஸ்தான் தனிமைப்பட்டுள்ளது. அவர்களுக்கு இருக்கும் ஒரே துருப்புச்சீட்டு, எந்த ஒரு விதமாகவும் ஏதோ ஒரு அனுப்பணுன்னா, ஏவுகணையோ ஏதோ ஒரு இராணுவ இதுவோ அனுப்பணும்னு சொன்னால் துருக்கியால் மாத்திரம்தான் முடியும். பட் துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கு இருக்கிற தூரம், அதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இதை வந்து சவுதி அரேபியா அலோவ் பண்ணுமா, UAE அலோவ் பண்ணுமா? ஆல்ரெடி நேற்றே வந்து ஒரு பேச்சுவார்த்தை என்ன போயிட்டுருக்குடான்னா, UAE கால்லையும் சவுதி அரேபியா கால்லையும் போய் பாகிஸ்தான் போய் விழுந்திருக்கு. எப்படியாவது எங்களை காப்பாற்றி இந்தியா கிட்ட பேசு, பிரதமர்கிட்ட, இந்திய பிரதமர்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு. அவங்க நீ பண்ண தப்புக்கு முதல்ல அதுக்கு தகுந்த பரிகாரத்தை தேடு, அதுக்கப்புறம் நாங்கள் வேணும்னா யோசிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தற்போதைய இந்திய பிரதமர் இது யார் சொல்லியும் கேட்காத ஒரு நபர் அப்படின்ட்டு. தன் நாட்டின் தேவை என்று வந்துவிட்டால் அன்காம்ப்ரமைசிங் டெண்டன்சி கொண்ட ஒரு சில பிரதமர்கள் இந்தியாவில் உள்ளனர். அந்த அன்காம்ப்ரமைசிங் டெண்டன்சி இந்திரா காந்தி கிட்ட இருந்தது. அவங்க கூட சில நேரத்தில் சண்டையப்போ அன்காம்ப்ரமைசிங்காக இருந்தப்புறம் கூட சண்டை முடிந்த பிற்பாடு ஒரு மேக்னானிமிட்டி காட்டினாங்க. அது தப்பான மேக்னானிமிட்டி, அதுதான் ஷிம்லா அக்கார்டு. 2004 பர்வேஸ் முஷரஃபோட கொஞ்சம் காம்ப்ரமைஸ் டெண்டன்சி காட்டினார், நம்பினாங்க. மோடி கூட ஒரு வாட்டி நம்பினார் நவாஸ் ஷெரீஃபை.
ஆனால் ஒரு வாட்டி தான் நம்பினார், அதுக்கப்புறம் நம்புறதில்லை பாகிஸ்தானை. இனி பாகிஸ்தானை நம்பவே மாட்டாங்க. ஸோ இந்த வாட்டி கொடுக்க போகும் அடியானது பாகிஸ்தானின் இராணுவத்தை நிலைகுலைய செய்யும், எந்திராங்கத்தை நிலைகுலைய செய்யும், மக்களின் அதிருப்தியை அந்த நாட்டின் இராணுவமும் அந்த நாட்டின் அரசியல் கட்சிகளும் சம்பாதிக்கும். நமது முக்கியமான குறிக்கோளானது அங்கிருக்கும் தீவிரவாத சக்திகளை அறவே அழிப்பது. பாகிஸ்தான் இராணுவத்திற்கு இனி ஒரு அட்லீஸ்ட் ஒரு வரும் 15 ஆண்டுகளுக்காவது புத்தி புகட்டுவது. அது எப்படி புகட்ட முடியும்? யூ மஸ்ட் மேக் த காஸ்ட் ப்ரொஹிபிட்டிவ் அப்படின்வாங்க. அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத வகையிலான சேதங்களை நாம் ஏற்படுத்தினால் மட்டுமே அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இது மாதிரி செயல்கள் நமக்கு பிரச்சனையை உண்டாக்கும்னு சொல்லிட்டு நான் இப்போ சொன்னேன் பாருங்க, மறுபடியும் இந்த எஸ்கலேஷன் லேடர். ஸோ இது கடைசி விளிம்பு நிலை என்ன உண்டான்னா, பாகிஸ்தான் டபக்குன்னு சொல்லுவோம், நான் குண்டு போடுவேன். அந்த குண்டு போடுவேன்ற ஸ்டேஜுக்கு வரும்போது கிட்டத்தட்ட பாகிஸ்தானி இராணுவ ஜெனரல்கள் அழுவுற லெவலுக்கு வந்துருவாங்க. இல்லை, இப்போவே கூட ஆசி முனியரோட அவங்க குடும்பம்லாம் நாடு கடத்தப்பட்டதாலாம் தகவல்லாம் வெளிவருது. கடத்தப்படல, ஓடி போயிட்டாங்க. யூகே அந்த மாதிரி நிறைய ராணுவ தளபதிகளுடைய. எந்த ராணுவ தளபதி பாகிஸ்தான்ல இருக்கான்? For your kind information, I am calling them singularly because they don't deserve to be army generals. ஒரு ஆர்மிக்கு, ஒரு இராணுவத்துக்கு ட்ரைனிங் எடுத்து அதற்கென்று பயிற்சி எடுத்து வந்த எந்த ஒரு இராணுவ அதிகாரிக்கும் நெஞ்சில் ஈரம் இருக்க வேண்டும், கூட துணிவும் இருக்க வேண்டும். பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகளுக்கு துணிவு இருக்கா, ஈரம் இருக்கா? பெண்களை, குழந்தைகளை கொல்லும் ஒரு இராணுவமா? அந்த அதிகாரியா? இல்லை. ஸோ அதனால தான் அவன் இவன் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இந்துக்கள் வேறு, முஸ்லீம்கள் வேறு. சரி, இந்துக்கள் வேறு, முஸ்லீம்கள் வேறு. முஸ்லீம்களுக்கென்று தனிநாடு வாங்கி போன நீ போயிட்டியா? 1947 நீ தனிநாடு ஆக்கிக்கிட்ட. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் ஏன்டா போச்சு? முஸ்லீம்கள் வேறு, இந்துக்கள் வேறுன்னா அப்போ ஈஸ்ட் பாகிஸ்தான் தனியாக போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. பங்களாதேஷ்ன்ற ஒரு நாடு உருவாயிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இப்போ பாகிஸ்தானுக்கு புகட்டும் பாடமானது பங்களாதேஷுக்கும் பாடமாக மாறும். ஓகே, நீங்கள் பேசும்போது கூட குறிப்பிட்டிருந்தீங்க யூஎஸ் நமக்கு பக்கபலமாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த. ஸோ நம்ம உக்ரைன் விஷயத்துலேயே நம்ம பார்த்துருக்கோம், உக்ரைனுக்கு இப்போ எந்த அளவுக்கான பக்கபலமாக இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி உண்டா? சிம்பிள் லாஜிக். உக்ரைன் போரானது ரஷ்யா எனும் வலிமை கொண்ட ஒரு நாடுடன் யுக்ரைன் போர் புரிந்தது. அதுக்கு பிடன் அரசாங்கம் சப்போர்ட் செய்தது. இங்க பாகிஸ்தான் எனும் நாடு யாரை எதிர்க்குது? அந்த யுக்ரைன் போர்ல அமெரிக்கா தேவையற்ற விதத்தில் நுழைந்தது. இன்னைக்கு இந்தியா அமெரிக்காவை நீ எனக்கு சப்போர்ட் கொடு, நீ பணம் கொடு, நீ எனக்கு பிளேன் கொடு, நீ எனக்கு பீரங்கி கொடுன்னு நம்ம கேட்கலையே. யுக்ரைன் கேட்டுதா இல்லையா? பல பில்லியன் டாலர்கள் அமெரிக்கா அவர்களுக்கு கொடுத்தார்கள். இன்று $1 கூட நம்ம யாரையும் உலக நாடுகள் கிட்ட நம்ம கேட்கல. ஆனால் எல்லா உலக நாடுகள் கிட்டையும் எங்களுக்கு இது நடந்திருக்கு, நாங்கள் இது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு மாத்திரம் கூப்பிட்டு நம்ம ஒவ்வொரு நாட்டோட தூதரக அதிகாரிகள், உயர் அதிகாரிகளிடம் நம்மளோட கருத்தையும் நமது நிலைப்பாடையும் தெரிவித்துள்ளோம். அது உலக நாடுகளுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற அறிகுறிகளை நாம் சொல்லியுள்ளோம். நம் பக்கம் இருக்கும் நியாயத்தை எடுத்து கூறியுள்ளோம். பாகிஸ்தானுக்கு தெம்பும் திராணியும் அவர்கள் செய்தது சரி என்று நினைத்திருந்தால் இந்த போக்கை அவர்கள் கடைபிடித்திருக்கலாம் இல்லவா? ஏன் கடைபிடிக்கல? ஏன் அவர்களுக்கு தைரியம் இல்லை? இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னாங்க. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை கட் பண்ண ஆக்ட் ஆஃப் வார் தானே. ஸோ வாரன் டிக்ளேர் பண்ணிட்டு, வாரன் டிக்ளேர் பண்ணணும், நெக்ஸ்ட் லாஜிக்கல் என்ன இருக்கும்? அட்டாக்ஸ் வில் ஃபாலோ. என்ன சிலர் கேட்குறாங்க, உயிர்கள் போகும், பாகிஸ்தான் இராணுவத்தின் ரத்தம் ஆறுகளாக பாயும்னு சொல்லிட்டு நீ சண்டைன்னு டிக்ளேர் பண்ண அப்புறம் உயிர் சேதம் என்பது சகஜம் இல்லை. அதே உயிர் சேதம் இங்கே இந்தியாவிலும் ஏற்படும்ல. சண்டைன்றதுதான் ரெண்டு பக்கமும் உயிர் சேதம் இருக்க தான் செய்யும். ஆனால் பாகிஸ்தான் பக்கம் அதிகமான உயிர் சேதம் இருக்கும். இல்லை, நம்ம ஒரு இப்போதான் ஒரு வளர்ந்து வர கண்ட்ரியா இருக்கும், ஒரு growthல இருக்கும். அப்படிங்கிறப்போ திரும்ப இன்னும் ஒரு 2-3 வருஷம் பின்னாடி சரி, வளர்ந்து வர கண்ட்ரியா, வளர்ந்து வர இது மன்மோகன் ஸ்டைல் ஸ்ட்ராட்டஜி. வளர்ந்து வர கண்ட்ரியா இருக்கும், பாகிஸ்தான் இன்னொரு 50 பேரை கொல்லுவான். வளர்ந்து வர கண்ட்ரி நம்ம சண்டை வேணாங்க, திரும்பி இன்னொரு 100 பேர் வளர்ந்து வர கண்ட்ரி சண்டை வேணாங்க, இப்படியே சொல்லிட்டு இருக்க போகிறோமா? இல்லை, நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்காரு, வாருங்கிறது ஒரு தேவையே இல்லாத ஒன்று அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வார் வந்தால் அது நம்மளுக்கு செட்பேக்காக தானே இருக்கும். அவரே தான் சொல்லியிருக்காரு, எல்லா சமயங்களும் இது மாதிரி விஷயங்கள் பொருந்தாது, பொறுமைக்கும் எல்லை உண்டு, கட்டுண்டோம் பொறுத்திருந்தோம், பொறுத்தது போதும். ஓகே சார், இப்போ நீங்கள் பேசும்போது கூட குறிப்பிட்டிருந்தீங்க யூஎஸோட உதவி இருக்காது பாகிஸ்தான் கிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆனால் F-16 போன்ற அந்த உயர் ரக விமானங்கள்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்களா? போன வாட்டி உங்கள் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, அபிநந்தன் வந்து பாகிஸ்தான் பெண்ணை கைதியாக பிடிச்சப்போ அபிநந்தன் சுட்ட பிளேன் என்ன? F-16 தானே. அப்போ அமெரிக்கா வந்து ஆட்சேபனை தெரிவித்ததா இல்லையா? இந்தியாவுக்கு எதிராக F-16 யூஸ் பண்ணியிருக்க கூடாது என்பது அமெரிக்காவோட நிலைப்பாடு. இப்போ அவங்க வந்து எய்டு கொடுத்துருக்காங்க, F-16க்கான உபகரணங்களையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அவங்க யூஸ் பண்ணுவாங்களான்றது வந்து ஒரு கேள்விக்குறி. அப்படியே யூஸ் பண்ணால் கூட அதன் விளைவுகளை பாகிஸ்தான் சந்திக்கும். சரி, F-16 யூஸ் பண்ணால் கூட அதுக்கு எரிபொருள் யார் கொடுப்பா? அதுக்கான ரிசர்வ் இல்லைன்றீங்க. 3 நாளைக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டேன் நான் தான். இல்லை, இந்த வாரே கண்டினியூ ஆகுது அப்படின்னா இப்போ இது வார நோக்கி தான் நகருது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கு. ஸோ இது அப்படியே நகர்ந்தாலும் இட் கேன் பி அ வார், இட் கேன் பி அ ஷார்ட் வார் ஆல்சோ, இட் கேன் பி அ லிமிட்டட் வார் ஆல்சோ. இல்லை, இது வந்து எவ்வளோ நான் வந்து ரஷ்யா யுக்ரைன் போர் மாதிரியோ இஸ்ரேல் பாலஸ்டைன் ஹமாஸ் போர் மாதிரியோ நான் இதை பார்க்கல. இது வந்து மேக்ஸிமம் போனால் ஒரு 72 மணி நேரம் ஆப்ரேஷனா இல்லை 36 முதல் 72 மணி நேரம் ஆப்ரேஷனாக தான் நான் பார்க்குறேன். இட் வில் பி ஷார்ட் அண்ட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன். அதுக்குள்ளேயே முடிஞ்சுடுன்றீங்களா? துரிதமாக குறிப்பிட்ட இலக்குகளை வைத்துக்கொண்டு துல்லியமான ஒரு போராகத்தான் இது இருக்க வாய்ப்புண்டு. இல்லை, இது ஏன் வந்து ரொம்ப பெரிய அளவில் பேசப்படுது அப்படின்னா, நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து நம்ம கார்கில் அப்போ கூட கேன்சல் பண்ணல, இன்க்ளூடிங் 1917 அப்போ கூட கேன்சல் பண்ணல. ஸோ இப்போ தான் அதை கேன்சல் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அது பெரிய எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்குல்ல. பொறுமைக்கும் எல்லை உண்டு. கரெக்டா? பொறுமைக்கும் எல்லை உண்டு. நம் பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்டாங்க. இது இன்றிருக்கும் அரசாங்கத்தின் தன்மைக்கும் நிலைப்பாட்டுக்கும் அவர்களின் ஆட்சியாளும் முறைக்கும் ஒரு அச்சுறுத்தல். அவங்க கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்வாங்க. தார்மீகமாக உங்களுக்கு ஆட்சியாளும் உரிமை இருக்கிறதான்னு மக்கள் கேட்டக்கூடாது. ஒரு ஆட்சியாளன் எப்போது தன் மக்களை பாதுகாக்க தவறுகிறாரோ அன்று அவர்கள் ஆட்சி செய்யும் உரிமையை இழக்கிறார்கள். இன்று இந்திய அரசானது தாக்குதல் நடந்து விட்டது, அதுக்கண்டு மறப்போம் மன்னிப்போம்னு விட்டுற முடியாது இல்லையா? there must be some cost. இப்போ அங்கே உயிரிழந்த 26 பேர் குடும்பங்களுக்கு இந்திய பிரதமரானவர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். இந்திய நிலப்பரப்பில் ஒரு பகுதி தானே காஷ்மீர். அங்கே இந்திய மக்கள் போகிறதுக்கு எத்தனை நாள் அச்சுறுத்தலோட, உயிருக்கு அச்சுறுத்தலோடையும் உடைமைக்கு அச்சுறுத்தலோடையும் எத்தனை நாள் போய் கொண்டு இருக்க வேண்டும்? 2 கோடி மக்கள் வந்து இப்போ காஷ்மீருக்கு போன வருஷம் போயிருக்காங்க டூரிஸ்ட்டு. காஷ்மீர் இந்தியாவின் இணை பிரியாத அங்கமாக மாற பிற்பாடும் இன்னும் பயத்தோடையும் அது ஒரு தனிப்பகுதியாகவும் பார்க்கணுமா, இல்லை ஒருங்கிணைந்த இந்தியாவின் ஒரு அங்கமாக பார்க்கணுமா? நீங்கள் அது ஒருங்கிணைந்த இந்தியாவின் அங்கமாக பார்க்க வேண்டும் என்றால் பாகிஸ்தானுக்கு புகட்ட வேண்டிய பாடத்தை தற்போதே புகற்றி ஆக வேண்டும். அது பொருளாதார தடைகளாக இருந்தாலும் சரி, இராணுவ ரீதியான பதில் தாக்குதலாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் இராணுவம் திருந்தாத வரை, பாகிஸ்தான் இராணுவத்தின் கைப்பாவைகளான லஷ்கர்-ஏ தொய்பா போன்ற அமைப்புகள் அறவே தகர்க்காத வரை அமைதி என்பது காஷ்மீரில் திரும்புவது கடினம். அதை திரும்ப வைக்க வேண்டும் என்றால் இந்திய இராணுவம் சில கடினமான முடிவுகளும் சில சோதனையான முடிவுகளும் எடுத்தே ஆக வேண்டும். அது நீழ்ச்சியாக தான் நம்ம இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க மெஷர்ஸாக நம்ம பார்க்குறோம். ஓகே சார், இறுதியாக ஒரு என்ன கேள்வி எழுதுதான், இந்த வார் தொடங்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களால எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? இது இதனுடைய முடிவு தான் என்னவா இருக்கும்? இங்கே பாகிஸ்தான் தாக்கு பிடிக்கலன்றது அப்பாற்பட்டது. பாகிஸ்தானோட கையிருப்பு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். பாகிஸ்தானோட எரிபொருள் எவ்வளோ இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். பாகிஸ்தான் இராணுவத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு, பலூச்சிஸ்தானில் என்ன பிரச்சனை ஓடிட்டுருக்கு, கைபர் பக்துன்வால் என்ன பிரச்சனை ஓடிட்டுருக்கு, அந்த சைடு ஆப்கான் தாலிபான் என்ன பிரச்சனை ஓடிட்டுருக்குன்னு சொல்லிட்டேன். இன்னொரு பக்கம் இந்திய கடற்படையின் அழுத்தம் அவங்க மேலே எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இன்னொரு பகுதியிலேருந்து இந்திய இராணுவத்தின் தாக்குதல்கள் எந்த விதமாக இருக்க போகிறதுன்றதும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ உங்களோட கணிப்புக்கே விட்டுறேன் அது எத்தனை நாள் தாக்கு பிடிக்கும் என்று. 3 நாள் தான் எரிபொருள் இருக்குது அவங்களால சண்டை போடுறதுக்கு. அவங்கக்கிட்ட குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஆயுதங்கள். மறைமுகமாக கூட சீனா உதவ முடியாதா? உதவுவாங்கல்ல. எப்படி உதவுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, உதவுனா கூட பாகிஸ்தான் சைனா அனுப்புனா கூட மொரேல் ஆஃப் த ஆர்மின்றது இம்பார்ட்டன்ட் இல்லையா? அந்த இராணுவத்துக்கு சண்டை செய்யும் திறன் இருக்க வேண்டும், உறுதி இருக்க வேண்டும் மனதளவில். அது இருக்கா? ஒரு பக்கம் பலூச்சிஸ்தான், இன்னொரு பக்கம் கைபர் பக்துன்வா, இன்னொரு பக்கம் வலிமை கொண்ட சினம் கொண்ட ஒரு இராணுவத்தை எதிர்கொள்ள பாகிஸ்தான் இன்று ரெடியா? நான் சினம் கொண்ட இராணுவம் சொல்கிறது இந்தியாவை.
சினம் கொண்ட சிங்கம் எதை கண்டு அஞ்சும் அப்படின்வாங்க. இன்னைக்கு இந்திய ராணுவம் சினம் கொண்ட சிங்கம் மாதிரி தான். பாகிஸ்தானை பார்த்து அஞ்ச தேவையில்லை, அஞ்சவும் மாட்டார்கள். பாகிஸ்தான் இராணுவத்தின் வரலாற்றில் இந்திய இராணுவத்தை என்றும் அவர் ஜெயிக்க போவதும் இல்லை, ஜெயித்ததும் இல்லை. ஒரு பாகிஸ்தான் இராணுவ வீரன் 10 இந்திய இராணுவ வீரர்களுக்கு சமம் அப்படின்னு அயூப் கான் வந்து முழக்கமிட்டான் ஒரு காலத்தில் 65. அப்போ கூட லாகூரை நெருங்கியது இந்திய இராணுவம், காஷ்மீரை பிடிக்க தவறியது பாகிஸ்தான் இராணுவம். ஸோ அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, அவர்கள் செய்யும் செயலுக்கு ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நியூட்டனின் 3வது விதி. நீ பண்ணுற ஒவ்வொரு வேலைக்கும் அதுக்கு ஒரு விளைவு இருக்கும். அந்த விளைவுகள் பல்வேறு காலகட்டங்களில் அது வேறுபட்டதாக இருந்துள்ளன. இப்போது கொடுக்க போகும் விலை பாகிஸ்தான் அதிகபட்ச விலையாக இருக்கும். இந்த பாடமானது பாகிஸ்தான் அடுத்த தலைமுறைக்காவது புரிய வேண்டும். இந்தியாவுடன் இந்த ஒரு எதிர்மறையான ஒரு கொள்கை, மதவாதம் பிடித்த வெறி கொண்டு பொதுமக்களை தாக்கும் குணம் கொண்டு தீவிரவாத அமைப்புகளின் கைப்பாவையாக செயல்படும் பாகிஸ்தான் இராணுவம், இல்லை இராணுவத்துக்கு கைப்பாவையாக செயல்படும் தீவிரவாத அமைப்புகள் பாகிஸ்தானில் இருக்கும் வரை இந்தியா பாகிஸ்தானுக்கு அமைதி திரும்புவதற்கு சூழ்நிலை இல்லை. இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்துக்களை பயணிக்கிறோம். ஜெயின், நன்றி. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.